ஹே அன்னியாங் கார்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜிமினோட ஒரு மினி சீரிஸ் தாண்டா பார்க்க போகிறோம். சீக்ரெட் மேரேஜ். என்னடா நான் அன்எக்ஸ்பெக்டாக போடுறேன்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி போடணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ முன்னாடியே நான் டைப்பிங் எஃப்எஃப்லேயும் இது போட்டிருக்கேன். நான் இதை ஒன் ஷாட்டாக கொடுக்குறேன்னு தான் ஐடியா பண்ணேன். பட் வந்து சில சேஞ்சஸ் இருக்குடா இதில். பட் இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே டேங்கே சீரிஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடாது இல்லை. ஸோ உங்களுக்கும் போராக இருக்கும். அதனால தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. ஸோ அப்கமிங்கில் ஜேகேக்கும் வரும். நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு இம்பார்ட்டன்ட், ஓகேவாடா? ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இது வந்து ஒருவேளை நான் 3 பார்ட்டுக்குள்ளே முடித்தாலும் முடிச்சுட்ருவேன். ஸோ கொஞ்சம் லாங்காக போகும். பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே டியூரேஷன் அதிகமாக கேட்குறீங்க. நான் ஒரு 30 மினிட்ஸுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன், ஓகேவாடா? ஸோ இது ஒன் ஷாட்டாக போடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. அதான் நான் வந்து 3 பார்ட்டாக அப்படி போடலாம் அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கேன்டா. அண்ட் இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? அண்டு உங்களுக்கு எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா, என்கிட்ட 2 இது இருக்குது. எப்படின்னா டெலிகிராம் குரூப் இருக்குது, சேனல் வேறையா இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஹைட் சீன் சம் எஃப்எஃப் ரிலேட்டட் அப்டேட் வந்து போடுவேன். அண்டு வந்து குரூப்பில் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுவேன்டா. ஸோ அதில் வந்துட்டு எங்கேக்கா காணோம் ஹைட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்டா. தனித்தனியாக தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் புரியலண்டா, அதை போயிட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் பாருங்கடா, அது இருக்கும். ஸோ திரும்பி வந்து ஒவ்வொருத்தருக்கா நான் லிங்க்கை ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதான் முன்னாடியே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அபவுட் பேஜ்லேயும் இருக்குடா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியாடா? அதை சொல்லலான்னு தான் இருந்தேன். சரிடா, நம்ம எந்த ஒரு இன்ட்ரோமே வேண்டாம். போக போக நீங்களே பிக்கப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். டேய் ஜிமின், என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்கேயே உட்காந்துட்டு இருக்க? என்ன ரெடி ஆகலை? எங்கடா போகணும்? எங்கே போகணும் புரியல. டேய் மயிறு, நீ தான் பாரிஸ் போகிற மாதிரி இருந்துச்சே. ஆமாம்ல, நான் வேற மறந்துட்டேன்டா. என்னடா குடிச்சிருக்கியா என்ன? ஆமாண்டா குடிச்சிருக்கேன். ஏன்டா குடிச்ச? அது அதான்டா, இப்போ மிலிட்ரி போயிட்டு முடிச்சுட்டு வந்து வேர்ல்டு டூர்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னடா, நான் கெரியரை பார்க்க வேண்டியதுதான். அதுதான்டா என் அப்பாவுக்கு புரியவே மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அக்ரிமெண்ட்டில் என்ன 2 இயர்ஸ் கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோண்டா. எப்பட்றா? நானும் சொல்லி பார்த்தேன், மனுஷன் கேட்க மாட்டேங்கிறது. சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு பொண்ணு இருக்குது நம்ம ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாருடா. நான் வேற சொல்லி பார்த்துட்டேன், என்னால் முடியலடா. எனக்கு பிடிக்கும் என் அப்பானா, எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்குன்னு எனக்கு வரப்போ லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கும்னு என்கிட்ட எந்த டிசிஷன் கேட்காம அவர் பாட்டுக்கு முடிவு எடுக்கிறாரா. அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அப்பா கூட கொஞ்சம் கிளாஷ் ஆகிட்டு. டேய் என்னடா சண்டை போடியா என்ன? சும்மா பேச்சுவார்த்தை தான்டா. அது சண்டையில் போட்டு முடிச்சிட்டு நான் பண்ணுறேனே தெரியல. அதான் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. நான் பேசாமல் பாரிஸ் போகலடா. டேய் மயிறு, உனக்கு புரிய மாட்டேங்குது. இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் உனக்கு தெரியுமா? இதை நீ கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபேஷன் ஷோவுக்கு நீ கண்டிப்பாக போயே ஆகணும். ஸோ கிளம்பு. இதுக்காக நீ எவ்வளோ இதாக காத்துட்டு இருந்த? நீ ஆசைப்பட்ட கம்பெனி சும்மாவா? டயர் கம்பெனின்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்க? கிளம்புற மயிறு அப்படின்ட்டு டயாங் தான் அப்படியே ஜிம்னை உலுக்கி அப்படியே கூப்பிட்டு போகிறான். அவன் இதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கான். ஸோ அப்படியே அவன் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே ரூமுக்கு போனால் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவனோட மேனேஜர் தான். ஸோ அவரையும் ஒரு மாதிரி கிளான் விட்டுட்டு அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்படியே என்ன பண்ணுறான், ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அவன் மிரரை பார்த்துக்கிட்டு, ஏய் ஜிமினா, உனக்கான பொண்ணு எங்கடா இருக்கா? எங்கே இருந்தாலும் சரி அவனை புரிஞ்சுக்கிட்டு வந்தால் போதும் அப்படின்ட்டு அவனை பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே டேங்கை பார்த்துட்டு, டேய் பார்த்துரு என்ன, வெளியே அங்கே இங்கேயும் சுத்தாத, புரிஞ்சுக்கோ. டேய் சரிடா, அது அந்த வண்டி இருக்கான்ல
அவங்க கூட போயிட்டு அலட்டிட்டு சுத்தாது என்ன, வெளில போயிட்டு. தெரியும் 2 பேரும் பாரில் போயிட்டு குடிப்பீங்க. முதல்ல நீ ட்ரிங்க் பண்ணவே மாட்டடா. இப்போ என்னடா அடிக்கடி ட்ரிங்க் பண்ணுற? ஹெல்த்தை பார்த்துக்கோ என்ன. டேய் அது சும்மாடா, எனக்கா தோணுச்சு. டேய் நான் சொல்கிறத பண்ணு, புரியுதா? சும்மா அவன் கூட போயிட்டு ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹேங் அவுட் ஆகிட்டு ஒட்டிகிட்டு இருக்காத. நான் கேட்பேன், ஹோபிஹா என்கிட்ட கால் பண்ணி கேட்பேன். சும்மா அவன் கூட போயிட்டு ஊர் சுற்றிட்டு உன் வேலையை பாரு என்ன. சரிடா சரி, நீ முதல்ல கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு தேங்கும் ஜிமின் அப்படியே பற்றி விட்றான். அவனும் பார்த்துட்டு அப்படியே போகிறான். இப்போ ஜிமின் தான் காரில் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கான். ஸோ மேனேஜர் பார்த்துட்டு, ஜிமின் சொல்லுங்கள் சார், நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? பண்ணேன், பட் ஃப்ரெஷ்ஷப் பண்ணு கொஞ்சம் ஓகேவா தெளிவாயிடுச்சு. நான் இப்போ ஓகே தான். சரி, நீ ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக கேமராமேன்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தெரியும்ல? தெரியும் சார், நான் பார்த்து மேனேஜ் பண்ணிப்பேன். எனக்கு அந்த கிளாஸ் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு சன் கிளாஸ் வாங்கி போட்டுக்கிறான். ஏன்னா கண் லைட்டாக ஒரு மாதிரி குடிச்ச மாதிரி காட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஹூடியெல்லாம் போட்டுக்கிறான். ஸோ கையில் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு அப்படியே இந்த கார்லேருந்து இறங்குறான். ஸோ சுற்றி ஃபேன்ஸ் அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. ஜிமினுக்கும் ஓகே, இவங்க போதுண்டா அப்படின்னு தோணுது. ஸோ அவனை பார்த்துட்டு அப்படியே ஹாயெல்லாம் காட்டிட்டு ஸோ அப்படியே ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்துட்டு அப்படியே தான் அவன் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறான். எல்லாமே போர்டிங் பாஸ்லாம் முடிச்சிட்டு தான். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே அவன் ப்ரைவேட் ஜெட் தான் அப்படியே போயிட்டு சாயிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. இந்த ட்ரிப் என் லைஃபே மாற்றிடுமா என்ன? என் அப்பா கூட வேற சண்டை போட்டேன். மனுஷன் பாவம் எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. புரியல என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாரும் லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை, கரெக்டு தான். ஆனால் என்னைக்காச்சும் நம்ம லைஃப் மாறும்ல. நான் இதிலே எப்பவும் இருக்க போகிறது கிடையாது. இந்த ஐடு நான் பெர்மனன்ட் கிடையாது, டெம்ப்ரரி தான். ஆனால் என்னோடய ஃபேன்ஸ் எனக்கு பெர்மனண்ட். கண்டிப்பாக அவங்களுக்காக நான் எல்லாமே பண்ணணும். என்னோடய ஆர்மிஸ் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காச்சும் நான் இதில் இருந்தாகணும். அதுக்காக நான் எல்லாமே பண்ணணும். ஆனால் இப்படி யோசிக்கிறது மட்டும் கரெக்ட் இல்லைல்ல. அப்பா சொல்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, பர்சனல் லைஃப். நான் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், என் ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கணும். அவள் யோசிக்கிறது கரெக்டு தான். ஆனால் எனக்கான ஒரு பொண்ணு கிடைக்கணும்ல. கிடைச்சா தானே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவ கூட வாழ முடியும் அப்படின்ட்டு அவனுக்குள்ளே ஒரு மாதிரி புலம்பிக்கிறான். அப்படியே தூங்குறான். அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஸோ அப்படியே ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகுது. இவன் மேனேஜர் தான் எழுப்புறாரு. ஸோ ஜிமினி எழுந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வர்றான். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தான். ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ ஜிமின் வந்து பாரிஸ் வந்து இறங்கணுன்னு ஸோ அவனுக்கான ஃபேன்ஸ், ஸோ ரிப்போர்ட்டர்ஸ், கேமராமேன் சம்திங் எல்லோரும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பி. அவனுக்கு அதை பார்த்தோன்னே மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகிடுது. அவன் எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் அவனை ஆர்மிஸை பார்த்தோன்னே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுவான். நான் இருக்கிறதுக்கு ரீசனே நீங்கள் தான் அப்படின்ட்டு அவனுக்குள்ளே அவன் யோசிச்சுட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அவ்வளோதான், எல்லாம் செம்மையாக கத்துறாங்க. ஸோ அப்படியே அவன் நடந்து போகும்போது அவ்வளோ ஆர்மிஸ்லாம் அவன் ஹேண்டை பிடிக்கலாம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவன் ஹேண்டை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வேவ் பண்ணிட்டே போகிறான். இப்போது அவன் ரூமில் தான் இருக்கான். சார் நீங்கள் ஓகே, நான் ஒரு 1/2 hourல ரெடி ஆகிடுறேன். மீட்டிங் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் வந்து போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரெடி ஆகிறான். ஸோ நார்மலாக ட்ரெஸ் தான். ஸோ ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான மீட்டிங் தான், அதுக்காக போகணும்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த மீட்டிங்கு தான் போகிறான். ஸோ அங்கே போகிற வழியில் நிறைய ஸ்ட்ரீட்டில் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஷாப் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறான். ஸோ அப்படியே இடையில கார் வந்து ஸ்டாப் ஆகுது சடனாக. என்னாச்சு? இல்லை சார், காரு பிரேக் டவுன் ஆச்சு. அதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா? இன்னும் 1/2 hour தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் மீட்டிங் டைமுக்கு போய் ஆகணும். நான் ஏதோ ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஸோ அந்த டிரைவரும் அப்படியே எழுந்துட்டு அப்படியே வெளியில் போகிறாரு. ஸோ முன்னாடி ஒரு ஷாப் இருக்குது. ஸோ ஒரு ஃபேப்ரிக் ஷாப் தான். ஸோ அப்படியே பார்க்குறான். அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வருது. பார்க்க செம்ம அழகாக இருக்கா. என்ன இவ பார்க்க அழகாக இருக்கா, பார்க்கலாம்
அப்படின்ட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கான். இந்த சைட் அந்த பொண்ணு அப்படியே கையில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு வருது. எனக்கா எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல, நான் ஸ்கூல்லையே சாப்பிட்டுப்பேன்னு. கேண்டீன் ஃபுட் இருக்குல்ல. இங்கே பாரு, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அதான் அக்கா ஆல்ரெடியே எல்லாமே பண்ணியிருக்கேன்ல, உனக்கான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அக்கா ஏக்கா அப்படி இருக்க? நீ காலேஜ் போகலாம்ல? நான் காலேஜ் போனேன், உன்னை அப்பாவே யார் பார்த்துப்பா? அக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியா? டூ மச்சாக இருக்குது. உனக்கு எவ்வளோ பெரிய காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு. ஆனால் நீ அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷாப்பை வச்சுட்டு ரன் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இது பிடிக்கவே இல்லை தெரியுமா? உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நீ பிடிச்ச அந்த கரியரில் நீ போயே ஆகணும். ஆனால் எனக்கா நீ உன் லைஃப் எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற? ஐயோடா, பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? சரி, முதல்ல ஸ்கூல் போயிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு பையனை அமுச்சு வைக்கிறா. ஸோ அது நீங்கள் தான். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் சிஸ்டர் நிஷாவை. சீக்கிரம் வளர்ந்துட்டால, நம்ம தான் சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஐயோ, ஷாப்புக்கு ஒரு கிளைண்ட்டு வர்றேன்னு சொன்னாங்க. பல்காக ஆர்டர் வேறு தரேன்னு சொன்னாங்கல்ல. எதுக்குன்னு தெரியல. நம்ம எல்லா மெட்டீரியலையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அவங்க சொன்ன கலர்ஸில். அப்போ தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சேலும் இன்க்ரிமெண்ட் ஆனால் என்னோடய ஸ்டடீஸையும் நான் பார்க்கலாம்ல அப்படின்ட்டு. இப்போ உங்கள் ஷாப்புக்குள்ளே தான் போகிறீங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் போய்ட்டு படிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. சம்டைம் ரெக்கார்டிங் பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி தான் உங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஸ்டடீஸை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் அதுக்கான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. ஏன்னா அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு. ஸோ அப்படியே ஜிமின் இதெல்லாம் பார்க்குறான். ஸோ அவனுக்கு டைம் போனதே தெரியல. ஏன்னா இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா அவங்கள பார்த்ததுக்கு அவனுக்கு எதுவுமே தோணல. ஸோ அப்படியே தான் இருந்திருப்பான். இப்போ டிரைவரை பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க? இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஓகே சார், இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு டக்குன்னு காரை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்மினும் அப்படியே உங்களை பார்த்துட்டே போகிறான். அவனுக்கு என்னென்னு தெரியல. அவங்கள இந்த டைமில் பார்த்தோன்னே அவனுக்கு என்ன ஃபீலிங்ஸ், சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அவனுக்கு இருக்கிற ப்ரெஷரில் ஸோ அங்கே இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சைட் ஜிமின் தான். ஸோ அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே அப்படியே என்ட்ராகிறான். ஒரு 10 மினிட்ஸ் தான் லேட் ஆகிருக்கும். அவன் மேனேஜர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், இப்படி கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மீட்டிங் ஹாலில் ஜிமின் அந்த ஃபேஷன் ஷோவில் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அதுக்காக எல்லாமே ஷூட் பண்ணுறாங்க. ஸோ பர்ஃபெக்டாக இன்னும் 2 டேஸில் ரெடி ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு ஷூட்ஸ் தான் ஜிமினுக்காக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவன் சைஸ் வச்சு எல்லாமே பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு டிசைன் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ எல்லா மெட்டீரியலும் செலக்ட் பண்ணுறாங்க அவனுக்கு என்ன பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ணியிருக்கவும் கூடாது, யாரும் ஸ்டிச் பண்ணியிருக்கவும் கூடாது. ஸோ அதுக்காக நிறைய டிசைனர், ஃபேஷன் டிசைனர் தான் அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் போகுது. அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே மேனேஜரை பார்க்குறான் ஒரு மாதிரி டயர்ட் ஃபேஸோட. அவரும் அப்படியே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. இப்படியே தான் ஒரு 5 ஹவர்ஸுக்கு அப்புறம் முடியுது. ஸோ அவன் கொரியாந்து பாரிஸ் ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்திருப்பான். ஸோ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இப்போது அப்படியே மேனேஜரை பார்த்துட்டு, எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை, இப்போ நான் ஃப்ரீயாக வெளில போகலாம்ல. ஜிமினி பாருங்க, எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிடிக்கலை, நான் கொஞ்சம் தனியாக போகணும், என்னோட ஹூடி எங்கே அப்படின்னு கேட்கையும் ஸோ அவரும் கொடுத்துறாரு. ஜிமின் உள்ள ஒரு டிஷர்ட்டும் பேண்ட்டும் தான் போட்டிருக்கான், மேலே ஹூடி போட்டு அப்படியே மாஸ்க் போட்டுக்கிறான். அப்படியே அவன் ஃபோனையும் எடுத்துக்கிறான் கையில். பாருங்க, நான் இந்த ஸ்ட்ரீட் வழி தான் சுற்ற போகிறேன். ஜிம்மின், அங்கே நிறைய ஆர்மிஸ் இருப்பாங்க, ஒரு வேளை ஒன்று தெரிஞ்சவங்க இருந்தால் ப்ராப்ளம் ஆயிடும். பாருங்க, நான் தெரியாமல் மேனேஜ் பண்ணிப்பேன். நீங்கள் சும்மா நான் கால் பண்ணுவேன், அந்த இடத்துல நீங்கள் பிக்கப் பண்ணால் போதும். என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணி நீங்களே காட்டி கொடுத்துறீங்க ஆர்மிஸ்கிட்ட. ஆர்மிஸ் என்னை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் போய் பார்க்கணும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை பிடிக்கணும், ஆனால் நான் பார்க்கணும், நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஜிமின் தான் என்ன பண்ணுறான்னா அப்படியே வெளியில் வரான்.
ஸோ லிஃப்ட்லேருந்து இறங்கி அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து யாருமே தெரியாம தான், அங்கே யாருமே நோட் பண்ணல. அந்த பில்டிங்கில் கிட்டத்தட்ட 20 ஃப்ளோர் கிட்ட இருக்கும். ஸோ பெரிய பில்டிங் தான். ஸோ யாருமே நோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவன் அசால்ட்டாக வந்து வெளியே வந்துடுவான். ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. அந்த ஸ்ட்ரீட்டில் வாக் போகிறான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் பசி வேற எடுக்குது. ஸோ அப்படியே தான் யோசிக்கிறான். மார்னிங் ஒரு பொண்ணை பார்த்துருப்பாள், மீன்ஸ் உங்களை பார்த்துருப்பாள். அவள் என்ன பண்ணிட்டு இருப்பா? ஒருவேளை ஷாப்பை மூடியிருப்பாளா என்ன? கண்டிப்பாக மூடி இருக்க மாட்டான். அவள் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. நான் இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறேன்? அவள் பேர் கூட வயன் இல்லை. அவள் சிஸ்டர் வந்து வயன்னு கூப்பிட்டா. அவள் சிஸ்டர் பேர் வந்து நிஷா. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வயன் சம்திங் டிஃப்ரெண்ட். அவள் அழகாக இருந்தா. ரொம்ப மெச்சூரான பொண்ணு. அவள் லைஃபுக்காக அவள் ஓட்டுறா. கரெக்டு. நான் எதுக்கு இப்போ அவளை பற்றி யோசிக்கிறேன்? நான் வெளில வந்ததுக்கு ரீசன் என்னோடய ஆர்மிஸை பார்க்க. ஆனால் அவங்க என்னை பார்க்கக்கூடாது. அவங்க என்னை ஒன்லி ஸ்டேஜில் மட்டும்தான் பார்க்கணும், வெளில. ஆனால் நான் மாட்டினேனே நான் கொத்தா தூக்கிடுவாங்கல்ல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்குள்ள அவனே பேசிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகிறான். ஸோ அங்கங்கே பேனர். ஏன்னா நெக்ஸ்ட் நான் ஒரு 2 டேஸில் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஷோ இருக்குது. ஸோ அதில் அவன் அட்டன் பண்ணுவான். அதுக்காக ஜிம்மினோட பேனர்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே வர்ற ஆர்டிஸ்டோட நேம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி வந்து ஜிம்மினோட பேனர் தான் இருக்குது. ஸோ அங்கங்கே எல்இடி லைட்டு சம்திங் நிறைய ஒரு மாதிரி நல்ல டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே தான் போகுது. ஸோ நிறைய ஆர்மிஸ் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதில் சில ஆர்மிஸ்லாம் பேசிக்கிறாங்க. வாவ், ஜிமின் ஏன் ஏஜாக ரொம்ப அழகாக மாறிட்டே இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக வேற இருக்காரு. ஏய், அவர் எங்கிட்ட க்யூட்டாக இருக்காரு பாரு, எவ்வளோ ஹாட்டாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்காரு. அந்த ஆப்ஸை பாரு, ஒல்லையாக இருந்தாலும் செம்ம ஜிப்புன்னு இருக்காரே. ஆனால் கரெக்டு தான், அவர் கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா. ஏய், சும்மா இதுக்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அது அவரோட ப்ரைவேட் லைஃப். அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வாழட்டும். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, உனக்கு எனக்கு இந்த இவளுக்கு கூட இருக்குது. ஆனால் இருந்தும் எதுக்கு இவரை பார்த்துட்டு இருக்கீங்க? இவருக்கும் லைஃப் இருக்குது. கரெக்டு தான். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ஏய், நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறடி. அச்சோ, என் பாய் ஃப்ரெண்ட் துரோகம் பண்ணுறேன். அவன் காசில் தான் நான் அடுத்த ஃபேஷன் ஷோவுக்கு அங்கே போய் நிற்கணும். அதுக்கப்புறம் கான்சர்ட் வேறு இருக்குது. அதை கூட அவன் தான் எனக்கு பே பண்ணான். நான் அவருக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்குது. ஜிமினி இதில் பார்த்து லேட்டஸ்ட் ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அங்கே அப்படியே பார்க்குறான். ஸோ அந்த சீட்லாம் இருக்குது. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறான். யாரோ ஒரு பொண்ணு தான் குறுக்குன்னு பார்த்துட்டு ஜிமினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. ஏய், இது ஜிமின் இல்லை. ஏய், இவர் எங்கடி வர போகிறாரு? அவர் நம்ம அண்ணா வந்திருப்பார் தான். அவர் அப்பார்ட்மெண்ட்லேயே இருப்பார். இந்த ஸ்ட்ரீட்லாம் எப்படி வர போகிறாரு? இல்லடி, ஹைட்டு வெயிட்டு சைஸ், அந்த ஹூடி வேறு கொரியாவிலேருந்து ஏர்போர்ட்டில் போட்ட ஹூடி தானே இது அப்படின்னு ஆர்மிஸ் நோட் பண்ணிடுறாங்க. ஜிம்மின்னு பார்த்து அப்படியே அவன் வந்து கிளாஸை கலட்டியிருப்பான். ஸோ வயசை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க ஜிம்மின் தண்டு வேறு வழியே இல்லை. குட்டு குட்டு குட்டுன்னு ஜிம்மின் ஓடுறான். வேற மாட்டிக்கிட்டேனே, கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே துரத்துறாங்க. நான் எங்கே போவேன் அப்படின்னு ஒரு சந்துக்குள்ளே போகிறான். ஸோ போயிட்டு அங்கால ஸ்ட்ரீட் தான் போகிறான். அங்கே பார்த்தா மார்னிங் வந்து ஸ்ட்ரீட் தான். அப்படியே எதுன்னு யோசிக்கல, டக்குன்னு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். ஏய், எங்கடி போனா அவன்? எங்கே போனா? ஏய், இதில் நிறைய ஸ்டோர்கிட்ட இருக்குது. எல்லா ஸ்டோர்லேயும் போய் செக் பண்ணுங்கள். எப்படியாச்சும் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும், ஒரு செல்ஃபி வாங்கணும். இன்ஸ்டாவில் போட்டால் செம்ம பீக்கில் போவோம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க பாட்டுக்கு என்ன பண்ணுதுன்னா ஜிம்மினை தேடுங்க. ஸோ இப்போ ஜிம்மின் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்திருப்பான்ல. ஸோ அப்படியே நீங்கள் அதே ஸ்டோரில் தான் இருப்பேன். ஸோ ஜிம்மின் உங்கள் ஸ்டோருக்கு தான் வந்திருப்பான். ஸோ நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மின் டக்குன்னு ஹூடியெல்லாம் போட்டு வர இனி டக்குன்னு பயந்துடுறீங்க. ஹேய், நீ யார்? அது வந்து நான் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறான்னா அப்படியே குடுக்குன்னு ஓடி அங்கே வந்து ஸ்டோருக்கு ஒரு சின்ன ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் தான், அதுக்குள்ளே ஓடி போய் ஒழிச்சிக்கிறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குடுக்குன்னு உள்ளே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு எதுக்கு எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? பாருங்க, சில பொண்ணுங்க வருவாங்க. ஸோ ஜிமின் இருக்கானான்னு கேட்பாங்க. இப்படி கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். ஆ, ஜிமினா? யார் ஜிமின்? என்னது, யார் ஜிமினா?
நான் தான் நான் தான் ஐடல் ஜிமின். என்னது ஐடலா? இங்கே பாருங்க, நீங்கள் ஷாப்பில் திருட தானே வந்திருக்கீங்க. ப்ளீஸ் தயவு செய்து போயிருங்க, இல்லைன்னா நான் போலீஸுக்கு கால் பண்ணி. ப்ளீஸ் 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 நீங்கள் கால் பண்ணாதீங்க. அந்த பொண்ணுங்க வந்து கேட்டால் மட்டும் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சிரான். உங்களுக்கே கொஞ்சம் பாவமாக இருக்குது. சரி ஓகே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை சாத்திட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த பொண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள் மிஸ், எங்கள் ஒரு பர்சன் வந்தேண்ணா, கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார், பட் அவ்வளோக்கு ஷார்ட்லாம் இல்லை. பக்கம் நல்ல வெள்ளையாக கொரியன் பையன் மாதிரி இருப்பார், ஹேண்ட்ஸமாக வேறு இருப்பார். இந்த கலர் ஹூடி போட்டிருப்பாரு, கிரே கலரில் ஒரு ஹூடி போட்டிருப்பாரு, மாஸ்க்கு போட்டிருப்பாரு, சன்கிளாஸ் வேறு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க வேறு அடிக்கிட்டே போகுதுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் வரல. ஷாப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போக போகிறேன். இது டைம் ஆச்சு, நீங்கள் முதல்ல கிளம்புறீங்களா? என்னது, இங்கேயும் வரலையா? இல்லை வரல. முதல்ல நீங்கள் ஷாப்புக்கு எதுவும் திங்ஸ் வாங்க வந்தீங்களா? இல்லை. அப்படின்னா முதல்ல கிளம்புங்க. இந்த மாதிரி வந்து சத்தமாக பேசாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே சாரி மேம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் ஷாப்பை வந்து டோரை அப்படியே உள்ளால தாப்பால் போட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வெளில வரலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளில வர்றா. அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிட்டே வர்றா. எதுக்கு இந்த பொண்ணுங்கள்லாம் உங்களை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க? அப்படின்னா நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? ம், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஹெல்ப் கேட்டீங்க. நீங்கள் ஷாப்புக்கு திருட கூட வரலல்ல. பாருங்க, நானே ரொம்ப கஷ்டத்தில் இந்த ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் கைவரிசையை காட்டிடாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். நான் போலீஸுக்கு கூட கால் பண்ண மாட்டேன். முதல்ல இந்த இடத்தோட கிளம்பிடுங்க. ஏய் கூல் கூல், நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நான் ஒரு ஐடு, எப்படி சொல்கிறது, நான் ஒரு சிங்கர். எனக்கு தெரியாத பொண்ணுனா உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி தான் நான் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் உன்னை எப்போ பார்த்தனோ இப்போ. ஆனால் எனக்கு தெரியல, சம்திங் டிஃப்ரெண்ட். நீ ரொம்ப அழகாக இருக்க, க்யூட்டாக மெச்சூராக இருக்க. ஸோ நீ மற்ற பொண்ணு மாதிரி கிடையாது. உன் கூட நான் கம்ஃபர்டபுளாக பழகலாம். என்னது கம்ஃபர்டபுளாக பழகலாமா? அப்படி இல்லை, ஜஸ்ட் பேசலாமே. எனக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. எல்லாம் வந்தால் புரியுதில்ல. ஸோ ஒரு மீடியாவுக்குள்ளே ஒரு பர்சனுக்கு எந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் சிம்மின்னு சொல்கிறீங்க, ஹைடன்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறது, நான் பிடிஎஸ் மெம்பர்ஸில் ஒருத்தர் தான். நான் கேபாப் பேண்ட். எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னோடய சிஸ்டர் வேறு ஒரு கொரியன் பேண்ட், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கும், அவங்க கான்செர்ட் பார்க்கணும், அப்படி இப்படி சம்திங் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் நான் அதெல்லாம் மைண்டுக்குள்ளே போட்டுக்க மாட்டேன். அதை பார்த்துட்டு சரியாக படிக்க கூட மாட்டேங்கிறேன். அவங்கள பார்த்து தானே. பாருங்கள், நாங்கள் அந்த மாதிரி பசங்களை படிக்க வேணாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். எங்களோட சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும், அவள் ஒரு மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. பார்க்கவே யாருன்னே புரியாது, அவங்க இதுவும் புரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதா எனக்கு புரியுது. ஆனால் அவள் உங்களை பார்த்து தான் சரியாக படிக்க மாட்டேங்கிறா. ஐயோ, பிரச்சனைக்கு வந்து மாட்டிட்டனும். வேறு திண்டு கட்டிடுவா போல. யார் அந்த குட்டி பாப்பா தானே, குட்டைப்பாடை போட்டு ஒரு பொண்ணு ஸ்கூல் போனா, அவளாக வேறு இருக்குமா? ஒரு அவளை பிடிஎஸ் ஃபேன்ஸோ ஆர்மியாக இருப்பாளோ அப்படின்ட்டு அவனுக்குள்ளே அவன் யோசிக்கிறான். ஹலோ மிஸ்டர் சிமின், எங்கே பாருங்கள். ஓகே ஓகே ஃபைன், எங்கள் கோவப்படுறது நியாயம்தான். இப்போல ஜென்ரேஷன் எல்லாமே ராங்காகவே புரிஞ்சுக்கிறாங்க. சில விஷயத்த தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அவங்க கெரியரை ஃபோக்கஸ் பண்ண விட்றாங்க. ஆனால் எங்களோட பேண்ட் அந்த மாதிரி கிடையாது. எப்படி லைஃப்பில் முன்னேறி போகிறத பற்றி தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர்த்து யாரும் டவுன் ஆகிறத பற்றி சொல்ல மாட்டோம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க. ஆனால் ஏன் என்னோடய ஷாப்புக்குள்ளே வந்தீங்க? நான் எதாச்சியாக தான் வந்தேன். அந்த பொண்ணுங்க என்னை துரத்திட்டு வந்தாங்க. அங்கே என்னோடய ஆர்மிஸ். ஸோ சேஃப்டிக்காக தான் இங்கே வந்து ஒளிஞ்சேன். அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்ணுறது,
அப்படியே நான் பார்க்குறவ கை ஓட்டுறான். ஒரு மாதிரி உள்ள ஏதோ தேடுறான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஹலோ மிஸ்டர், இங்கே பாருங்க. என்ன தேடுறீங்க? ஏதாச்சும் நைஃப்? பாரு, அதான் கிடையாது. என்னோட கிரெடிட் கார்டு. ஆமாம், இது இருக்குது. ஓகே ஃபைன். சரி வா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போகலாம். எதுக்கு எதுக்கு எனக்கு கையை பிடிக்கிறீங்க? பாரு, நீனும் ஹூடி போட்டுக்கோ. மேனேஜரை வர சொல்லிட்டேன். ஸோ அவர் ஆல்ரெடி கார் அனுப்பிச்சிருப்பாரு. என்னது, கார் அனுப்பிச்சிருப்பாரா? நீ உள்ளே இரு. அப்படியே வெளியே போகிறான். ஸோ அந்த ஸ்டோருக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குது. ஸோ அவன் கிட்டே போயிட்டு, பாருங்க டிரைவர். சொல்லுப்பா. நீங்கள் கிளம்பி போங்க. எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் இருக்குது. நானே காரை ஓட்டி போய்க்கிறேன். எல்லாமே என்கிட்ட இருக்குது, லைசன்ஸ்லாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் டாக்ஸி பிடிச்சி போங்க அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஸோ அவரும் இருந்து போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் வெளில வந்து பார்க்குறீங்க, அது அவ்வளோ லக்ஸுரியாக கார் வந்து அப்படியே ஜிம்னு ஒரு மாதிரி பார்க்குறீங்க நர்வஸாக. பாரு, காரில் ஏறு. உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன். சேஃப்டியாக உன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவேன். என்னது, எதுக்கு? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணல, அதுக்காக உனக்கு ஏதாச்சும் பண்ணி தரணும். ஏதாச்சும் டின்னராச்சும் வாங்கி தரேன். எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு ரிட்டர்ன் பேக் ஹெல்ப் பண்ணிடுவேன். அது என்னோட ஒரு பர்சனாலிட்டி, புரியுதா? நான் வீட்டுக்கு போனால் போகணும். வீட்டில் நான் போய் குக் பண்ணும். அப்பாவுக்கு தங்கச்சிக்கெல்லாம். பாரு, முதல்ல ஏறு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணனா கார் டோரை ஓப்பன் பண்ணி உங்களோட டிரைவர் சீட் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். அப்படியே அவனும் வந்து உள்ளே உட்காடுறான். அவன் இதை பண்ணுறதுல அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பணக்கார பசங்க, ஒரு மில்லினியர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜிம்மின் வந்து நார்மலாக பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறீங்க, ஃபோனுக்கு கூகுளில் போயிட்டு பிடிஎஸ் வந்து சர்ச் பண்ணலான்னு போகிறீங்க. என்ன அது, என்னை பற்றி சர்ச் பண்ணுறியா? அதுக்கு உனக்கு ஒரு நாள் பத்தாது, ரொம்ப டைம் எடுக்கும். முதல்ல என் கூட வா அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது 7 பேர் வந்து காட்டியிருக்கும். ஸோ அதில் ஜிம்மின்னு ஒருத்தன். அப்படியே ஃபேஸை பார்க்குறீங்க. அது மாஸ்கை கழட்டணுமா என்ன? அது சரி, ஓகே கலட்டிடுறேன் அப்படின்ட்டு அவன் மாஸ்கையும் கலட்டுறான், அப்படியே ஹூடியும் கலட்டுறான். ஸோ அப்படியே ஃபோனை வந்து அவன் ஃபேஸை கிட்ட வச்சு பார்க்குறீங்க. நான் பண்ணுறேன். அது வந்து இல்லை, நீங்கள் இங்கே பாரு, உன் பேர்? என் பேர் வயன். ஓகே வயன், இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. ஒத்துக்கிறேன், நான் ஒரு மில்லியனர், என்கிட்ட நிறைய காசு இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் என் லைஃப்பை பார்ட், புரியுதா? ஆனால் என் லைஃப்பில் நிறைய விஷயம் நான் அனுபவிக்கவே இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போ உன் கூட ட்ராவல் பண்ணுறது அப்படின்ட்டு. ஜிம் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறான். அது நார்மலாக சின்ன ரெஸ்டாரண்ட் தான். எந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே வரும்போது அடிக்கடி சாப்பிடுவேன். எங்கள் ஃபுட்டு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். நானும் இங்கே தான் சாப்பிடுவேன். எங்கள் ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஷாப்லையும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், பட் அன்ஹெல்தி. இங்கே டோட்டலாக இந்த பாட்டிமா ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணுவாங்க. உனக்கு இது பிடிக்குமா? ஆமாம், டெய்லி கஸ்டமர் அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறேன். பாட்டிமா அப்படின்ட்டு கிட்ட போனா பாட்டிமா சிரிச்சிட்டு, தம்பி, என்ன தம்பி வந்திருக்க? ஸோ எனக்கு பிடிச்ச ஃபுட்டு அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஸோ உங்களையும் பார்க்குறாங்க, அவங்க நல்லாவே தெரியுது. சரி, 2 பேரும் வந்திருக்கீங்க, எப்போ மீட் பண்ணிக்கிட்டீங்க? அதுவா பாட்டி, நான் மீட் பண்ணேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டாக அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போய் நம்ம டேபிளில் உட்காந்துக்கிறான். ஸோ ப்ரைவேட்டான ஒரு டேபிள் தான். ஸோ அங்கே டோர்லாம் இருக்குது, ஃபுல்லாக சாத்திட்டு அதுக்குள்ளே நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆம்பியன்ஸே செம்மையாக இருக்கும். ஸோ அந்த பாட்டியமாக ஃபுட்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பார்க்குறேன், என்ன இவன் சன்னா கூப்பிட்டு போவான், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக கூப்பிட்டு போவான் அப்படின்னு யோசிச்சியா? ஜி நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலை விட டிஃப்ரெண்ட்டாக வெல்த்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் தெரியுமா ஃபுட்டு. நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி நான் இங்கே டெய்லி கஸ்டமர் தான், எனக்கு இதை எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த ஃபுட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இது கொரியன் டிஷ் மாதிரி இருக்குது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் இங்கே வந்து எனக்கு இங்கெல்லாம் ஃபுட்லாம் அந்தளவுக்கு ஒத்துக்கலை. ஸோ அன்எக்ஸ்பெக்டாக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்தேன். ஸோ கொரியன் ஃபுட் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு.
ஸோ அவங்க ஆல்ரெடி கிம்ச்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் நார்மலாக தான் போனேன். எனக்கு என் பாட்டிக்கார சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க கொரியன் டிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் நீ சாப்பிட்டு உனக்கு சாப்ஸ்டிக் யூஸ் பண்ண தெரியும்ல? ஆ எனக்கு தெரியும். எப்படி? என்னோடய சிஸ்டர் தான். அவளுக்கு கொரியன் கல்ச்சர்னால் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் அவள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அப்படியா? சரி, ஒரு நாளைக்கு உன் சிஸ்டரை மீட் பண்ண வேண்டியதா? என்னது? ஆமாம், ஒரு வேளை அவள் ஆர்மியாக இருந்தானா? ஸோ என்னோடய ஆர்மியை நான் பார்க்கணும்ல அப்படின்ட்டு ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட்றான். ஸோ அப்படியே தான் ஜிமின் கூட நிறைய பேசுகிறீங்க. அவன் வந்து பேசுறது நார்மலாக, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ஆட்டிடியூட் எதுவுமே கிடையாமல் அவன் நார்மலாக பேசுகிறான். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே பேசுகிறான். அவனுக்கு லைட்டாக ஜிம்மியோட கேரக்டர் பிடிச்சிருக்கு. அவன் ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுவான். கார் டோர் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து அதுக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப இதாக பண்ணியிருப்பான். ஸோ வெளில இறங்கினதுக்கப்புறமும் அவன் தான் டோரை ஓப்பன் பண்ணி விட்ருப்பான். நீங்கள் தென் ஒரு பிரின்சஸ் மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மில்லியனர் உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணிடலாம் சும்மா சாதாரணம் இல்லைல்ல. ஸோ அதான் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அப்படியே தான் சாப்பிட்டு முடிச்சிக்கிறீங்க. ஸோ இப்போ ஜிமின் தான் அந்த பாட்டிக்கு வந்து அப்படியே பே பண்ணிட்டு வெளில வர்றா. ஸோ நீங்களும் வர்றீங்க. சரி ஓகே, காரில் ஏறு. ஸோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்களை காரில் ஏற்றி விட்டு குடுக்குன்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஓடுறான். எங்கே போகிறான் அப்படின்னு நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா 2 கையிலையும் பேக்கில் ஏதோ திங்ஸ் கொண்டு வர்றான். அப்படியே உங்ககிட்ட விண்டோ ஓப்பன் பண்ண சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுக்குறான். என்ன இது? ஏய், அதான் சொன்னேன்ல வீட்டுக்கு போயிட்டு குக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதான் அப்பாவுக்கும் சிஸ்டருக்கும். அண்டு எனக்கு இந்த இது நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு இங்கெல்லாம் வந்து டோரில் ஓப்பன் பண்ணிட்டு அவன் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு, பாரு ஏய் இன்றைக்கி உன் கூட ட்ராவல் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் கொரியா போகும் வரைக்கும் நீ என் கூட ட்ராவல் பண்ணுவியா? என்னது? அப்படின்னா சும்மா நான் எல்லாமே முடிச்சு வந்து வெளியே சுற்றுவேன், எனக்கு கம்பெனி கொடுப்பியா? அது வந்து சரி ஓகே, எனக்கு புரியுது எப்பட்றா சடனாக ஒரு பையன் கூட. இல்லை நீங்கள் இங்கே பாரு பையன், நீ சேஃபாக ஃபீல் பண்ணலாம், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அது வந்து எனக்கு ஸ்டோர் 3 days லீவ் விட்டுரு. நான் எப்படி இங்கே ஒரு 1 week தான் இருப்பேன், அதுக்குள்ளே நான் கிளம்பிடுவேன் ப்ளீஸ். எப்போவும் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்குது. நான் பிடிச்சி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அவ்வளோதான், நீங்கள் வயசை பார்த்தோன்னே ஓகே அண்ணா சரி ஓகே ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறான். இங்கே பாரு, நீ போய் சாப்பிடு. என்ன நீ சாப்பிட்ருப்ப உன்னோட சிஸ்டருக்கும் அப்பாவுக்கு, உனக்கு ஃபஸ்ட்டா நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ. ஆனால் கண்டிப்பாக உன் சிஸ்டருக்கு அந்த குட்டி வாண்டு இருக்கால அவளுக்கு கொடுத்துரு என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுறான். உங்களுக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. என்ன இவர் அசால்ட்டாக வந்தார் என் ஸ்டோருக்குள்ளே, என்னை எங்கேயோ கூப்பிட்டு போனார். ஆனால் நான் வளமையாக போகிற ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒரு டெஸ்டினி. எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் புரியவே மாட்டேங்குது. ஆனால் இவரை பற்றி சர்ச் பண்ணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்கள் அப்பாவுக்கும் அப்படியே ஃபுட்டை கொடுக்குறீங்க, உங்கள் சிஸ்டரும் இருக்கா, ஸோ அவளுக்கும் ஃபுட்டை கொடுத்துட்டு ஒரு மாதிரி அந்த உங்கள் ஃபோனை உங்கள் ஹேண்ட்பேக்கை அப்படியே வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உங்கள் பெட்டில் அப்படியே படுக்கிறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது உங்களுக்கு, என்னன்னு தெரியல. இப்போ உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோஸை பற்றி சர்ச் பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே டோட்டலாக சர்ச் பண்ணுறீங்க. ஸோ அவங்கள பற்றி எல்லாமே பார்க்குறீங்க, நைட் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்டார்டிங் லைஃப் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஸோ ஜிமின்லாம் எப்படி கஷ்டப்பட்டான், அவள் எவ்வளோ அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பான், நிறைய விஷயம். ஸோ எல்லாமே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஜிமினை பார்க்கும்போது. நீங்கள் முன்னாடி நார்மலாக தான் ஜிமினை பார்த்தீங்க, பட் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இப்போ ஜிமினை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ டைமை பார்க்குறீங்க 4:30. ஐயோ, இவங்களை பார்த்தே டைம் போனதே தெரியல. ஐயோ, இப்போ நான் 7 o'clock ஸ்டோர் போகணும், அலாரம் வச்சு தூங்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனை அப்படியே வச்சுட்டு
அப்படியே ஜிமின் அப்படியே ஃபோட்டோ இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கான். சில சில ரன் பிடிஎஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஃபன்னியாக இருந்திருக்கும். நிறைய ஷோ பார்த்துருப்பீங்க. சம்திங் நிறைய கிளிக் மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ சம்திங் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஜிமினை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் எல்லாருமே டோட்டலாக எல்லா மெம்பர்ஸையும் உங்களுக்கு பிடிக்கும். ஸ்பெஷலாக ஜிமினை இப்போ தானே மீட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையும் மீட் பண்ணதில்ல. ஸோ உங்கள் கேரக்டர் வாய்ஸ் வந்து எதுவுமே தெரியாது. பட் ஜிம்மின் நார்மலாக ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஆன் ஸ்க்ரீன்லேயும் அவன் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப க்யூட்டாக இருப்பான். ஸோ சம்டைம் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஹாட்டாக அப்படியே அந்த சம்திங் இருப்பான். ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. பட் உங்ககிட்ட ரியல் லைஃப் அவனோட ரியல் கேரக்டர் எல்லாமே தெரியுது. இப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்தபடியே தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் உங்கள் வீட்டில் ஹாரன் சவுண்ட் கேட்குது. ஹா ஹாரன் சவுண்ட் யாரு அப்படின்ட்டு நீங்கள் திக்குன்னு எழும்புறீங்க. பார்த்தா 12:30 மார்னிங் இல்லையா, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சா அப்படின்னு கிடுகிடுன்னு எழுந்து அப்படியே வெளில போய் பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் கார் தான் அப்படியே வந்து நிற்கிது. ஹா இது நைட்டு நான் வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அவன் ஹூடியெல்லாம் போட்டு இறங்கி வர்றா. ஏன் என்ன நீ, நான் வேற உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா உன் ஷாப்புக்கு முன்னாடி, நீ ஓப்பனே பண்ணல. என்ன நீ சரியாக தூங்கலையா, டார்க் சர்க்கிள்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு அவன் கேஷுவலாக இறங்கிட்டு வர்றான். அப்படின்னா சிஸ்டர் உள்ளே இருப்பாளே, ஒருவேளை ஸ்கூல் போயிருப்பாளா. பையன் நீ டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லையும் நீங்களும் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே ஜிம்மின் உள்ளே வந்துட்டு, வாவ் இதான் உன் வீடா, குட்டியாக இருந்தால் ரொம்ப க்யூட்டாக நீட்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படியே என் பார்த்து சோஃபாவில் உட்காந்துக்கிறான். உங்களுக்கு அவன் பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஏதோ தான் மாமியார் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி உரிமையோடு வர்றான். என்ன இது, என்ன நடக்குது, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்க, ஒரு பைஜாமா போட்டுட்டு செம்ம க்யூட்டாக இருப்பீங்க, மெஸ்ஸி ஹேர். ஏய் ரொம்ப க்யூட்டாக இருக்கு வயன். அது இருங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் அப்பா தான் உள்ளே இருந்திருப்பாரு, டக்குன்னு வெளில வந்திருப்பாரு. வயன் இது யாருமா, அப்பா இது ஹாய் அங்கிள், ஐம் ஜிமின். அட தம்பி நீயாப்பா, என் பொண்ணு நிஷா வேற உன் பேரே சொல்லி புலம்புவா. நீங்கள் இந்த 7 பேர் பிடிஎஸ் மெம்பர் தானே. அச்சோ அப்பாவுக்கு வேறு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் இன்னும் தெரியல போல இவங்களை பற்றி அப்படின்ட்டு நிற்கிறீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பாவும் தான், ஏன்னா உங்கள் அப்பா வேறு ஆர்மி போல் சம்திங். ஜிம்மினை வந்து பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஓடி வர்றாரு. ஸோ ஜிம்மினுக்கு புரிஞ்சிருச்சு உங்கள் அப்பா ஒரு ஆர்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே ஜெல்லாக்கி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, வயன் இன்றைக்கி ஷாப்புக்கு போகலையா. அப்பா அது வந்து நான் தூங்கிட்டேன். சரி ஓகேம்மா, இன்றைக்கி ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணு. அப்பா நிஷா அவள் ஆல்ரெடி போயிட்டா, நான் காலையிலேயே அவளுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்கன்னு போயிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வர்றீங்க. எங்கே பார்த்தா ஜிம்மின்னு உங்கள் அப்பா நல்லா க்ளோஸாக அப்படியே டிவி ஆன் பண்ணி செம்ம ஃபன்னாக நிறைய ஷோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது எனக்கு எதுவும் புரியலையே. ஐயோ கடவுளே, என்னை எப்படி இவன்கிட்ட காப்பாற்றுங்க. இவன் நேற்று தான் நான் இவனை பார்த்தேன், அதுக்குள்ளே என் வீடு வரைக்கும் வந்துட்டான், ஆனால் நல்லா இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் நைட்டு பார்த்த ஸோ ஜிம்மின சாங்ஸ்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ இதில் ஒரு மாதிரி ரொமான்டிக் சாங்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ நிறைய பொண்ணுங்க அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜிம்மின் கூட. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவனா இவன், ஆனால் இவன் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே, உனக்கு என்ன ஆச்சு, எதுமோ ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் நிற்கிறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, நீ என்னம்மா பண்ணுற, ஓகேப்பா நான் 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 போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் குடுக்குன்னு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஜிம்மின் பார்த்துட்டு சிரிக்கிறான். தம்பி நீ வந்து பாருங்க அங்கிள், அது நான் சொல்லிடுறேன், நீங்கள் என்ன நல்லா பேசுகிறீங்க, எனக்கு ஓகே தான். உங்கள் பொண்ணை நான் எதாச்சியாக தான் பார்த்தேன், உங்கள் பொண்ணு தான் நான் சேவ் பண்ண தெரியுமா, இந்த ஆர்மி பொண்ணுங்கக்கிட்ட இருந்து எல்லாம் நான் தொக்கா மாட்டியிருப்பேன், என்னை வச்சு செஞ்சுருப்பாங்க, நியூஸில் நான் தான் ஹைலைட்டு. ஸோ அதுக்காக தான் சும்மா ஒரு எனக்கு தோணுச்சு, இங்கே வந்தால் பெருசாக தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எனக்கும் என் ரூமில் இருக்க பிடிக்கல, இன்றைக்கி நான் ஃப்ரீ தான், டுமாரோ தான் எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ அதுதான் சும்மா வரலான்னு வந்தேன் அங்கிள், எதுவும் தப்பாக நினைக்கலையே. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நீங்கள்
பாருங்க அங்கிள், நானும் ஒரு நார்மலான ஒரு பையன்தான். எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வேணும். நிறைய பேர் கூட பேசணும். எனக்கும் புரியுதுல்ல எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு. புரியுதுப்பா. ஆனால் ஒரு ஐடல் பாருங்க அங்கிள், நான் ஐடல் தான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு என்னோடய பர்சனல் லைஃப்லாம் யாரும் இன்டர்ஃபியர் ஆக எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு ஓகே தான். உங்கள் பொண்ணு வேறு ஆர்மின்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், அவள் ஆர்மி தான். அவள் பயாஸ் ஜங்குக் அப்படின்ட்டு அவர் சொல்லி சிரிக்கிறாரு. யாரு? அந்த பன்னியா? ஐயோ, அவன் பயாஸா? சொல்லி முடிஞ்சு. அங்கிள், நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய். அப்படி தான் சொல்லிக்கிறான். ஆனால் அவன் பொண்ணுக்கிட்டே பேச மாட்டேங்கிறானே. அப்படின்னு அவங்க அப்பா ஜாலியாக ஃப்ரெண்டாக பேசுகிறாரு. இப்படியே டைம் போகுது, நீங்களும் குக் பண்ணிடுறீங்க. ஸோ உங்கள் அப்பா ஜிமின் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட்றீங்க. ஜிமின் உங்ககிட்ட பேசவே இல்லை, உங்கள் அப்பா கூட தான் ஜாலியாக பேசுகிறான். ஸோ அப்படியே டைம் போகுது. அப்படியே ஒரு ஈவினிங் ஆச்சு. இப்போது உங்கள் அப்பா ஜிமினை பார்த்துட்டு, தம்பி எனக்கு வேலை இருக்குது அங்கிள், நான் அதுக்கு முன்னாடி ஒயன் கூட கொஞ்சம் வெளில போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. அப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நீ பார்த்து கூப்பிட்டு வா. அப்படியே உங்கள் அப்பா எக்ஸ்கியூஸ் தந்துடுறாரு. ஸோ இதெல்லாம் உங்கள் அப்பாக்கிட்டேருந்து பெர்மிஷன் கேட்டு உங்களை கூப்பிட்டு போகிறதுலாம் உங்களுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ நீங்களும் அப்படியே கொடுக்குன்னு ரெடிட்டு வர்றீங்க. இப்போ ஜிமின் தான் கார் எடுத்துகிட்டு உங்களை வெளில கூப்பிட்டு போகிறான். ஸோ ஒன்றுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு பார்க்கு கொண்டு போய் தான் நிறுத்துகிறான். ஸோ நீங்கள் எதுக்குடா இங்கே கொண்டு வந்தான்னு யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஜிம்மினையும் பார்க்குறீங்க. எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, என் கூட வரியா? அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே ஜிமின் கூட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமின் தான் உங்கள் ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ அப்படியே தான் கூப்பிட்டு ரொம்ப தூரம் போகிறான். ஸோ ஒரு மாதிரி கார்டன் மாதிரி தானே இருக்கும். ஸோ அங்கங்கே நிறைய ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப உங்களை விட பெரிய ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. சம்திங் ஒரு மாதிரி டிசைனிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கூட்டு போயிட்டு நீங்கள் அதை மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தான் நோட் பண்ணுறீங்க ஜிமினை காணும். எங்கே போனார் ஜிமின்? ஜிமின், ஜிமின் எங்கே இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் ஏதாச்சும் ப்ராங்க் பண்ணுறேன்னா சொல்லிட்டே பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜிமின், ஜிமின் ப்ளீஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றுறீங்க. அது பெரிய ஒரு ரூம் மாதிரி தான் செட்டப் இருக்கும். ஸோ அப்படியே அதுக்குள்ளே சுற்றி பார்க்குறீங்க, காணும். ஸோ ஒரு பிளேஸில் அப்படியே நின்றுட்டு கண்ணுலேருந்து தண்ணி வருது. ஏன்னா ஜிமின் உங்கள் வீட்டில் ரொம்ப தூரமாக வந்திருப்பா. ஸோ அந்த பிளேஸ் நீங்கள் அவ்வளோக்கா வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ரூட்டும் உங்களுக்கு தெரியாது. ஸோ கார்லேயே ஃபோன் இருக்குது. ஸோ எப்படி லொக்கேஷன் ட்ராக் பண்ணுற எதுவுமே உங்களுக்கு ஐடியா இல்லை, உங்கள் கையில் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தனியாக இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஒருமே அழுகையாக வருது. அம்மா 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 அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க, தேம்பி தேம்பி அழுகுறீங்க. ஸோ உங்கள் ஷோல்டர் யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பயந்துட்டே திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் தான் அப்படியே உங்கள் முன்னாடி நீல் டவுன் போட்டு நிற்கிறான். ஸோ கையில் ஒரு ரிங் பாக்ஸ். அவ்வளோதான், நீங்கள் ஷாக்கு. பையன், will you marry me? உங்ககிட்ட எனக்கு மட்டும் ட்ராவல் பண்ணியான்னு கேட்டேன். ஆனால் லைஃப் லாங் உங்க கூட எனக்கு ட்ராவல் பண்ணுண்டி. ஐ லவ் யூ. உனக்கு ஓகேனா நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் வெயிட் பண்ணுவேன், ஆனால் ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத. எனக்கு எப்படி தெரியும் நீ சொல்ல மாட்டேன்னு. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி லைஃப்பில் கிடைச்ச நீ பெரிய ஒரு பொக்கிஷம். உன்னை அப்படியே கைவிடக்கூடாது. நீ நார்மலாக நான் பொண்ணுங்க மாதிரி கிடையாது. நீ ஒரு ஜெம், எல்லாருக்குமே கிடைக்காது. எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்து. அன்றைக்கி ஈவினிங் மட்டும் உன்னை பார்க்கலடி, மார்னிங்கே உன்னோட ஷாப்புக்கு முன்னாடி தான் என் கார் பிரேக் டவுன் ஆகிருந்துச்சு. நீ அப்போ சிஸ்டரை கேர் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே, உன்னோட கேரக்டர், இந்த இன்னசென்ட்டான ஃபேஸ் டோட்டலாக எனக்கு பிடிச்சிருக்குடி. நான் லவ் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் யாரு மேலேயும் ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாது.
அந்த அளவுக்கு வந்ததும் கிடையாது. அது லாங் லாஸ்டிக்காக நீடிக்கவும் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தோன்னே நான் கடைசி வரைக்கும் உன் கூட வாழணும்னு யோசித்தேன். இது எப்படின்னு சொல்ல தெரியல. எனக்கு லவ் பண்ணுறேன், வா டேட்டிங் போகலாம் அப்படின்லாம் கூப்பிட தெரியல. ஸ்ட்ரைட்டாக கல்யாணமே பண்ணிக்கலாம். நான் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் நீ இன்னொன்று சைன் பண்ணலாம். அஃபீஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த ரிங் வேறு. புரியுதாடி? என்னை ஏற்றுப்பியா? அப்படின்னு நான் பாட்டுக்கு உங்களை ஐஸை பார்த்துட்டே கேட்குறான். நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேடா, இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். உங்கள் சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுல ஸோ நெக்ஸ்ட் பார்ட் மட்டும்னு கேட்காதீங்க. ஸோ எஃப்எஃப் பற்றி இந்த ஷார்ட்ஸ் பற்றி நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், ஓகேவாடா? ஸோ நீங்கள் ரிவ்யூ சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் போடுவேன்டா. ஸோ எப்படி இருக்குது, ஸோ இதில் வயன் கேரக்டர், ஜிம்னோட கேரக்டர், ஸோ அப்கமிங்கில் வயன் சிஸ்டரோட கேரக்டர் கூட நல்லாவே வரும்டா. ஸோ எல்லா கேரக்டரும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸோ இதை டேயாங் ஜிமின் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஓகேவாடா? எனக்கு அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா என்னோடய ஸ்டோரியில் நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் தான் நீ கரெக்ஷன் பண்ணிக்கலாம்டா. நீங்கள் சொல்கிற விதத்துலாம் இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குடா. ஸோ பர்பிள் யூ சப்போர்ட் மீ.